வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 127வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போமாக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. குழந்தை பிரதிஷ்டை அவசியமா? பிரைஸ் தி லார்ட். கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டுமா? இல்லை என்றால் நல்லா இருக்காதா என்றெல்லாம் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவன் குழந்தையை பிரதிஷ்டை செய்வது என்றால் மிக மிக முக்கியமானது. கர்த்தருடைய ஆமென். வேதத்தில் அதற்கு ஆதாரமாக இப்பொழுது வாசித்தேன். ஏன் நாம் பிரதிஷ்டை பரிசுத்தவான்களுடைய கைகளால் குழந்தை பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒரு வசனத்தை தான் நான் இப்பொழுது வாசித்தோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ உலகத்தில் எல்லாருக்கும் குழந்தைகள் பிறக்கிறது. ஆமென். எல்லா மதத்தாருக்கும், அது பூமியில் மனிதனாக இருந்தால் அவர்கள் எல்லாருக்கும் குழந்தைகள் உண்டு. பேசலாம். ஆமென். மிருகங்கள் இருக்கிறது, அவைகளுக்கும் அதற்குரியதான சந்ததிகள் உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. பேசலாம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது. ஆமென். அவர்கள் அதை எல்லாருக்கும் தேவனை குறித்த அறிவில்லாமல் இருந்து அவர்கள் குழந்தைகளை சந்ததிகளை பெற்றெடுத்து அவர்கள் தெரிந்தது போல் வளர்க்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உங்களுக்கு தேவன் கைகளில் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், அல்லேலூயா, அது கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று புரிந்து கொள்ளும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில் அவரை வாசிப்போமாக. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இயேசுவை குழந்தையாக இருந்த நாட்களில் அவரை ஆலயத்துக்கு முதலாவது கொண்டு செல்கிறார்கள். 2வது அதிகாரம் அதனுடைய 21 முதல் ஒரு சில வசனத்தை வாசிப்போம். அந்த நாட்களில் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே முன்னே கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு முறைப்படி நியாய பிரமாண ஒழுங்கின்படி அன்று இப்படிப்பட்ட நிறைய ஒழுங்குகள் இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அங்கு என்ன செய்கிறார்கள் என்றால், அங்கு ஆலயத்துக்கு நியாயப்பிரமாண முறைப்படி சில காரியங்களை செய்வதற்காக, பலி செலுத்துவதற்காக இயேசுவாகிய குழந்தையை அன்று கொண்டு சென்றார்கள். அல்லேலூயா. பாருங்க 25ஆம் வசனம். அப்பொழுது சிமியோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தார். அந்த புரிந்து கொள்ள யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எருசலேமில் ஒரு மனிதன் இருக்கிறார். அவன் பேர் என்னது? சிமியோன். வாசிப்போம். நீதியும் தேவ பக்தி உள்ளவன். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு மனிதன், ஒரு பரிசுத்தவான். ஆமென். அவன் நீதி உள்ளவன். அடுத்தது தேவ பக்தி உள்ளவன். அடுத்தது இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனுமாய் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா. ஆமென். தேவ ஜனங்களுக்கு நலன் உண்டாகுவதற்காக, நன்மை உண்டாகுவதற்காக எதிர்பார்ப்போடு காத்திருந்தவன். ஆமென். அவன் நீதிமான், அவன் தேவ பக்தி உள்ளவன் மட்டுமல்ல, அவன் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று என்ன சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது கீழே வாசிப்போம். காணும் முன்னே
அவனுக்கு அறிவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் குழந்தையாக அவரை காண்பதற்கு முன்னதாக என்ன மாட்டார், மறிக்க மாட்டார். ஏனென்றால் அவருக்குள் இருக்கிற ஆர்வம் இஸ்ரவேலுக்கு நன்மை உண்டாக வேண்டும். ஆமென், ஆமென். அதற்கு அவன் எதிர்பார்ப்போடு அவன் ஜெபிக்கிறவனாய் அந்த வாஞ்சை உள்ளவனாய் அவன் இருந்தபடியினால் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருந்தால், நீ இஸ்ரவேலுக்காக நீ பாரப்படுகிறாய், தேவ ஜனத்துக்காக நீ கவலை உள்ளவனாய் இருக்கிறாய். ஆமென். அதற்கு நன்மை அளிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நீ காண்பதற்கு முன்பதாக நீ என்ன செய்ய மாட்டாய், மரணம் அடைய மாட்டாய். இதுல பல காரியங்கள் உண்டு. தேவ ஜனத்துக்காக ஒரு பாரம் அவருக்குள்ள. அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால், தேவ ஜனம், தேவனால் மீட்கப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு என்ன உண்டாக வேண்டும், நன்மை உண்டாக வேண்டும். ஆமென். அந்த எதிர்பார்ப்போடு அவர் அங்கு எருசலேமிலே இருந்து கொண்டிருந்தார். அவனுக்கு சொன்னார், நீ இப்படிப்பட்ட பாரம் உள்ளவனா இருக்கிறதுனால, அல்லேலூயா, அந்த எதிர்பார்ப்பு உள்ளவனா இருக்கிறதுனால, ஆமென், நன்மையை அளிக்கிறவராகிய கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காண்பதற்கு முன்பதாக மரிப்பதில்லை என்றார். ஆமென். அவர் எதிர்பார்த்த நன்மை கடந்து வருகிறது. கீழே வாசிப்போம். ஆவியின் ஏவுதலினால். பாருங்கள், எவ்வளவு அந்த ஆண்டவர் இயேசு குழந்தையா இருக்கும்போது கூட எவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்திருந்தார். செய்வதற்கு இப்போ அந்த குழந்தைக்காக நியாயப்பிரமாண முறைப்படி பாருங்கள் எவ்வளவு அந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. ஆமென். இன்னும் நிறைய காரியங்கள், மற்ற அநேகருடைய காரியங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவரை இயேசுவை தான் முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறேன். அல்லேலூயா. இப்போ ஒரு குழந்தை கர்த்தர் கொடுத்தால், அல்லேலூயா, அது எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது கர்த்தர். இரண்டாம் வேதம் நாம் முதல்ல வாசித்தோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். நீ உங்க பிள்ளைகள் வளர்ந்திருக்கலாம் அல்ல குழந்தையா இருக்கலாம், ஆனா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இது எனக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகள் என்ற ஒரு சிந்தை இருக்குது. அல்லேலூயா. சரி, வாசிப்போம் தொடர்ந்து. பாருங்க, சொல்லப்பட்ட அவன் ஆவியின் ஏவுதலால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைப்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஆமென். வருகிற நேரத்தில் அந்த இயேசு குழந்தையா இருக்கிற குழந்தையை தம்முடைய கைகளில் ஏந்தினான். ஆமென். இயேசுவையே கைகளில் ஏந்தி ஆசீர்வதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு நபர் இருந்தான் என்றால், ஹல்லேலூயா, நம் மூலமாய் கர்த்தர் கூட சன்னதிகளுக்கு கட்ட அவர் ஊழியக்கான கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு முக்கியம் என்பதாக கண்டுக்க. அல்லேலூயா. பாருங்க, வாசிப்போம். அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே சமாதானத்தோடு போக விடுகிறீர், பிரகாசிக்கிற ஒளியாகவும் மகிமையாகவும் கண்டதே. அல்லேலூயா. அந்த குழந்தையை குறித்து கர்த்தர் வைத்திருந்த திட்டத்தை தீர்க்க தரிசனமே அங்கு அறிவிக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் பெரிய மகிழ்ச்சி அடைகிறான். ஆமென். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது, பிரைஸ் தி லார்ட், புறஜாதியாருக்கு பிரகாசிக்கிற ஒளி, சாட்சியின் வாழ்க்கை. ஆமென். குழந்தைகளை பிறருக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சன்னதி என்பதை சாட்சியாக வாழ வைக்கணும், வளர்க்கணும். ஆமென். அதான் விஷயம். ஆண்டவர் பற்றி சொல்லும்போது பாருங்க, ஒரு வசனத்தை வாசியுங்கள். அவருடைய 2வது அதிகாரம் 52ஆம் வசனம் வாசிங்க. அதனுடைய 40 வாசிங்கள். முதல்ல 2:40. பிள்ளை வளர்ந்து பலன் கொண்டு நிறைந்தது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, வளர வளர, ஆமென், ஆவியில் என்ன கொண்டது, பலன் கொண்டது. அடுத்தது என்ன உண்டானது, ஞானத்தினால் நிறைந்தது. அல்லேலூயா. மட்டுமல்ல, தேவனுடைய கிருபையும்
பாருங்க, அதாவது தேவ சித்தப்படி தேவன் கொடுத்த குழந்தையை சரியாக நாம் வளர்த்தால், அல்லேலூயா, இதே சம்பவம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டு பாருங்க. 52 வசனம், இயேசுவானவர் ஞானத்தினால் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசுவிடத்தில் என்ன குணங்கள் இருக்கிறதோ அந்த குணத்தை குழந்தைகளுக்குள் பெற்றோர் நினைச்சுக்கணும், புகுத்தணும். ஆமென். ஏனென்றால் அது அழகா சொல்ற இயேசு குறித்து சொல்லும் போது பேசுறார், அவரை குறித்து சொல்லப்பட்டது என்னவென்றால், அல்லேலூயா, புறச்சாதியாருக்கு பிரகாசிக்கிற ஒளி. ஆமென். ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொன்னார்? ஆண்டவர் அவரை குறித்து அவர் சொல்லும் போது, நான் உலகத்தில் என்னவா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளை நாம் வளர்ப்பது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் வளர்க்க வேண்டும். சிறு பருவத்திலேயே கிறிஸ்துவிடத்தில் இருந்த சுபாவங்கள், அந்த நல்ல காரியங்களை அவர்களுக்குள் புகுத்த வேண்டும். ஏன் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வருகிறோம் என்றால், இதே போல பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகணும்? தேவனுடைய குணங்கள் உண்டாகணும். ஆமென். கிறிஸ்துவின் சுபாவங்கள் அவர்கள் உண்டாக வேண்டும். ஆமென். அதற்காக நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வருவது. கையை தள்ளில சொல்லுவோம். ஏன்னா ஆலயத்துக்கு போகாதான் வளருத. ஆமென். காட்டில் நிறைய மரங்கள் நிற்கிற மாதிரி நிறைய மனிதர்களும் குழந்தைகள் என்ன வளர்றாங்க. அல்லேலூயா. மிருகங்கள் பல குட்டிகள் போடுகிறது, பன்றியும் குட்டி போடுகிறது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. பன்றிக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. அது அதற்கேற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஆடெல்லாம் அப்படி வாழுமா? வாழாது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பறவைகளையும் பார்க்கும்போது காகத்துக்கும் சில குணம் இருக்கிறது, புறாவுக்கும் நல்ல குணம் இருக்கு. ஆமென். வேலைக்குள் 2 இருந்து, கையை தள்ளிலே சொல்லுவோம், புறாவும் இருந்து காகமும் இருந்து. ஆமென். காக குறித்து சொல்லும் போது காகம் அப்பப்போ வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்குமா. அப்படின்னா அழுகுன மாமிசம் வெளியே கிடக்கு, தின்னும் உள்ள வரும், தின்னும் உள்ள வரும். ஆனா புறா அப்படி இல்லை. ஹல்லேலூயா. கால் வைக்க இடம் இல்லாமல் திரும்பி பறந்து வந்தது சொல்ல. நம்முடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா காகத்தை போல வளர்க்கக்கூடாது. கையை வைத்து சொல்லும், புறாவை போல வளர்க்கணும். அது பேழைக்குள்ள இருக்கணும். ஆமென். கையை வைத்து சொல்லும், போயிட்டு எட்டி பார்த்துட்டு வரக்கூடாது. சபைக்குள்ள இருக்கிற நீ, சபையில் போதிக்கப்படுகிற சத்தியத்துக்கு உட்பட்டு உன் பிள்ளைகள் இருக்கணும், நீ இருக்கணும். ஆமென். நீ இருந்தா பிள்ளைகள் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. காகம் என்ன செய்யுது? போறதும் வாரதும் வரதான் சொல்லியிருக்கு. காகத்துக்கு ஒரு தனித்தன்மை என்னன்னா, அழுகிறதும் புழுவனும் எங்கட காண தேடும். கர்த்தர் புறா அப்படி அல்ல. ஹல்லேலூயா. சுத்தமானது, கபடற்றது. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை சுபாவத்தை பிள்ளைகளுக்குள்ள புகுத்த வேண்டும். பிள்ளைகள் வளர வளர கிறிஸ்துவின் சுபாவங்கள் அவர்கள் மூலமாய் வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது நம்ம தான் பார்த்தோம். பிள்ளை வளர்ந்து ஆவியில பலம் போட்டு ஞானத்தினால் நிறைந்து தேவ கிருபையும் அவர் மேல் இருந்தது. அல்லேலூயா. மட்டுமல்ல, இயேசுவானவர் ஞானத்தினால் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய். பாத்தீங்களா? மனுஷ தயவிலே எப்படி சொல்லுங்க, எல்லாம் தேவைப்படுது. அல்லேலூயா. தேவ கிருபை, அடுத்தது ஞானம், அடுத்தது மனுஷர் தயவு. ஸ்தோத்திரம். அப்ப மனுஷ தயவு உண்டாகணும்னா அல்லேலூயா பிள்ளைகள் எதில் வரணும்? தெய்வ பயத்தில் வளர்க்கப்படணும். தெய்வ பயத்திலையும் நல்லொழுக்கத்திலும் பிள்ளைகளை வளர்த்தோம் என்றால் அல்லேலூயா மனுஷ தயவு கட்டாயம் தேடி வரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேடி வருவார்கள். ஆமென். இந்த குடும்பத்தில் இன்னாருக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று சொல்லி தேடி வருவார்கள். பிள்ளைகளை தெய்வ பக்திக்குள் வளர்த்தான். ஹல்லேலூயா. உலகம் அறியும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்ம இப்ப பல உலகத்தில் அரசியல் தலைவர்களாக, அதாவது டிபார்ட்மெண்ட்டுகளில் கலெக்டராகவோ, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகவோ, எஸ்பி ஆகவோ பல நிலையிலே ஒர்க் பண்ணுகிற அநேகரை கூட நாம் பார்க்கிறோம். சொல்லுவாங்க, அவரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட்டானவருங்க, கைக்கூலி வாங்க மாட்டாருங்க, அவர் நியாயமாக செய்கிற மனுஷன்.
சொல்லுவாங்களா இல்லையா? சொல்ற அப்போ அந்த பேர் வருதா இல்லையா? அப்போ ஒரு தெய்வ பக்தியோடு கூட நம்ம இருக்கும்போ ஹல்லேலூயா. என்ன சொன்னா அவர் தேவனுடைய மனுஷன் சொல்லுவாங்க. யோசேப்பை பார்த்து மற்றவர்கள் பயந்தார்கள், ஹல்லேலூயா, ஆச்சரியப்பட்டார்கள், ஹல்லேலூயா. உன் பிள்ளையை நீ சரியா வளர்த்தால் ஆமென், உன்னை குறித்து மற்ற ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள், ஹல்லேலூயா. பிறர் ஆச்சரியப்படுகிற நிலையை நீ வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். பாருங்கள், இன்னும் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பெற்றெடுத்த குழந்தை தான். உங்களுக்கு பிள்ளைகள் மேல் ஒரு அன்பு இருக்கிற உரிமை இருக்கிறது. எல்லா உரிமையும் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளா இருக்க வேண்டும். ஆமென். ஒருபோதும் குழந்தை நமக்கு என்ன அல்ல, தெய்வம் அல்ல. நம்ம தெய்வ ஆண்டவரை இயேசுதான். முதல் நேசமும் அன்பு யாருக்கு? ஆண்டவருக்கு. அப்புறம் தான் குழந்தையும் சரி, புருஷனும் சரி, மனைவியும் சரி, எல்லாமே சரி. அநேகருக்கு சில குழந்தையே இல்லாமல் இருந்து குழந்தை கிடைக்கும், அவ்வளோதான். ஜப்பா டேய் சரியா உட்காத, யாரோட சரியா உட்கார விட அவனை, இந்த பசங்களை சரியா உட்கார வைங்க, இல்லைன்னா அனுப்பி விட பின்னாடி. ஹல்லேலூயா. நீவே தலையில சத்தமா சொல்லு. குழந்தையே இல்லாமல் குழந்தை கிடைச்சிருந்தா அது வர முன்னாடி வந்திருந்து ஆவியில் நிரம்பி புரண்டு எந்திரிச்சு குதிச்சு தவக்கள மாதிரி சாடி எல்லாருக்கும் மேலோடி விழுந்து அநேகருக்கு உடம்பெல்லாம் காயப்படுத்தி அப்படி ஒரு ஆவியில் இருப்பாங்க. குழந்தை கிடைச்சி போச்சுன்னா தேடணும் எங்கே இருக்கிறாங்க. ஏதாவது பிசாசுக்கு பொந்துல கூட உட்காந்துட்டு. உனக்கு தேவன் சன்னதியை கொடுத்து எதற்காக தெரியுமா? இன்னும் ஒருபடி கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாய் வாழ்வதற்கு. அது உனக்கு தெய்வம் விக்கிரகம் ஆக்காத குழந்தைய விக்கிரகம் ஆக்கினாரே அது ஆபத்து. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் அன்பு வைக்கணும், நேசிக்கணும், செய்ய வேண்டிய எல்லாம் செய்யணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல சாப்பாடு வைக்கணும். ஆனால் ஹல்லேலூயா உனக்குள்ள இருக்கணும், இது என் ஆண்டவரால் எனக்கு கற்றுக் கொடுத்ததான பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நாம் பாதுகாக்கணும். ஆமென். தேவனுக்கு ஏற்ற நிலையிலே ஒரு தாளந்து கொடுத்து, 2 தாளந்து கொடுத்தார், 5 தாளந்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எஜமான் வரும்போது கேட்பார், கையவே தலையில சொல்லுவோம், உனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தன கொண்டாடுங்க, கையவே தலையில சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னும் 2 நீ சம்பாதிச்சியா? இது யோசி 2 சம்பாதி, இன்னும் 2 குழந்தையான கையவே தலையில சொல்லுவோம். ஒரு 2 தாளந்து கொடுத்த இல்லையா? 2 சம்பாதிச்சியா? எத்தனை சம்பாதித்த கேட்பாரு. ஆமென். ஒன்று தெய்வ பக்தி, ஹல்லேலூயா. இனி ஒன்று பூமியில் சாட்சி. ஆமென். ஆமென். அப்போ பிள்ளைகள் வளர்ந்துருச்சு, ஆண்டு முன்னாடி போகுது. எக்ஸ்ட்ரா 2 இருக்கு. என்னது? பூமியில சாட்சியாய் வாழ்ந்த பிள்ளையாகவும் இன்னொன்று தெய்வ பக்தியா வாழ்ந்த. 2 தாளந்து இருக்கா இல்லையா? சம்பாதிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஒன்று இருந்தா பாஸ்டர் எப்படி? உன்னதத்தின் சகல விதமான நன்மைகள். ஆமென். அதுல எல்லாம் அடங்கி போச்சு. கையை தலையில சொல்லும். உனக்கு தேவன் கொடுத்த சன்னதி தாளந்து, கர்த்தர் கிஃப்டா கொடுத்திருக்கிறார். அதான் சொன்னோம், கர்த்தர் நாள் வரும். என்னது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் கொடுப்பது. பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போமாக. யாத்ராகமத்தில் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிப்போம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் எனக்கு வளர்த்துடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருக்கு வளர்க்க? சத்தமா சொல்லுங்க. அப்போ உங்க பிள்ளைகளை யாருக்கு வளர்க்கணும்? உங்களுக்காக. என்ன? கொடுத்தவருக்காக வளர்க்கணும். ஹல்லேலூயா. எங்கு? பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையின் தாய் தான். தாயிடத்தான் கொடுக்கிறான். அவன் கொடுக்கும் சொல்லி கொடுக்கிறான், இந்த குழந்தைய நீ எனக்கு வளர்த்து. தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உங்களுக்கு கொடுத்த குழந்தைய தேவனுக்காக நீ வளர்க்க வேண்டும். ஆமென். அந்த சிறு குழந்தையா இருக்கும் வரை பெற்றோருக்குள்ள உண்டாகணும். என்னுடைய மகன் மகளை என் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், என் பிள்ளைகளை என் தேவனுக்காக நான் வளர்ப்பேன். ஆழமான தீர்மானம் நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது நான் சில கண்டிஷன்ஸ் போடுறேன். ஆமென். ஆமென். தலைமுடி நிறைய வளர்த்தாக, தம்பி கொஞ்சம் கம்மியாக விட்டு, கண்டபடி விட்டாத. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
துணி உடுக்கிறது எம்மா ஒழுங்கு ஓவர் ஸ்டைல் காட்டி அநேகரை தலை சுத்த வைக்காத. உன்னை பார்த்த ஒரு தெய்வ பக்தி வெளிப்படணும். ட்ரெஸ்ஸிங்கில் கண்ட இடத்துல எல்லாம் உட்காந்துட்டு அங்கேயும் வாய் பார்த்துட்டு இருக்காத. அடுத்த வீட்டு வராந்தால போய் பொம்பளை பிள்ளைகள் உட்காந்து கதை பேசாத. அல்லேலூயா, ஆமென். இடையில ஒரு முறை தான் பேசுனேன். ஆணாக இருந்தால் எந்த காரணத்தினாலும் நீ வாலிபன் ஆகும்போது உனக்கென்று ஒரு என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது. அன்னைக்கு பேசணும்னா நீ வாலிபன் என்பதை மறந்துடக்கூடாது. தொழில் சம்பந்தமாக பிஸ்னஸ் சம்பந்தமான காரியம் அது வேறு, ஃப்ரெண்டு வேறு. அல்லேலூயா. நீ வளர வளர உன்னுடைய எதிர் துருவத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுகளை கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸ்கூலில் படிக்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கிளாஸ்மேட்டு. அப்படி காலேஜ் போகும்போது சில பேசுவாங்க. அதை தொடர்ந்து என்ன செய்யக்கூடாது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்கக்கூடாது. மெயின்டைன் பண்ணும்போது அது உனக்கு நாளைக்கு என்னவா மாறும், கண்ணியாக மாறும். புரியலையோ? நான் ஏன் மீண்டும் மீண்டும் அழுத்துக்கிறேன்டா, நிறைய பிரச்சனை நடக்கிறதுனால. புரியலையோ? அல்லேலூயா. இப்போ உங்களில் ஒரு நபர் வாலிப சகோதரமாக குடும்பஸ்தர் இருக்கிறீங்க, காலேஜ் படித்தவங்க, நல்ல ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோங்க. ஸ்கூலில் படிக்கும்போதே ஃப்ரெண்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஸ்கூலில் படிக்கும்போதே இந்த சிஸ்டர் எனக்கு ஃப்ரெண்டு பாஸ்டர் சொல்கிறீங்க, நல்லது. அடுத்து காலேஜில் படிக்கும்போது ஃப்ரெண்டு, நாங்கள் இணைபடியாத ஒரே காலேஜில் படித்தோம், அப்படியே பரவாயில்ல. அதனால் நாங்கள் டெய்லி அப்பப்போ ஃபோனில் பேசுவோம், விசாரிப்போம், பர்த்டேக்கு பார்த்து தெரிவிப்போம். அடுத்தது என்னது எல்லாம் செய்வோம். அப்படின்னா அந்த உலக பிரகாரமாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் நாங்கள் என்ன பேசணுமோ எல்லாம் பேசுவோம். ஸ்தோத்திரம். சரி, நல்லதுன்னு நினைக்கிறோம். காலங்களாச்சு. அந்த தம்பி என்னாச்சு, ஒரு கல்யாணம் பண்ணிட்டா. அப்படி கல்யாணம் பண்ணி வாரவ எந்த நிலையில் மனப்பக்குவம் உள்ளவன்னு தெரியாது. எந்த பொண்ணும் தன் கணவன் வேற ஒருத்தையை பார்த்து சிரிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவளாக நிறைய பண்ணுங்க. யாரை பார்த்தாவது சிரித்து பேசிட்டாலே இந்த அம்மாவுக்குள்ள ஒரு புள்ளி விழுந்துடும். அடுத்தது எங்கேயாவது ஒரு சூழ்நிலை அவங்கள மீட் பண்ணுற சூழ்நிலை வந்தால் இந்த அம்மாவுடைய கவனிப்பே வித்தியாசமாக இருக்கும். 3வது முறை ஆகிட்டா ரொம்ப வாட்ச் பண்ணும், அப்படி தானே. ஆனால் அப்பாவியாக இருக்கும் கணவன். இது பொதுவாக எல்லா பெண்களிடத்திலும் உள்ளதான ஒரு காரியம். எனக்கு நல்லா பைபிள் அடிப்படையில் உள்ள காரியம்தான், தவறு இல்லை, ஓகே. அதனால் புருஷன் சந்தேகப்பட்டு சண்டை போடக்கூடாது. அந்த ஒரு மனநிலையை பக்குவப்படுத்தணும். அதே மாதிரி தான் கணவனும். மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கு, ஓகே. நாளைக்கு கிளாஸ்மேட்டு எங்கேயா வச்சு மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது கணவன் அதை மனைவி அந்த ஆண்களிடத்தில் பார்த்து, ஹாய் நல்லா இருக்கிறீங்களா நேற்று கேட்டாலே அவனை முதல் முறை யாரும் சந்தேகப்பட மாட்டேன். யார் அது? என் காலேஜில் கிளாஸ்மேட் ஆகும், அன்றைக்கு சேர்ந்து படித்தோம். அப்படியா? எத்தனை வருஷம் படிச்ச முடியும்? அவங்க கேட்குற, அப்படி எத்தனை வருஷம் அப்படி படிச்சுக்கணும்? படித்தா சரி, அப்படியா முடிஞ்சு விட்டாச்சு. இப்போ நார்மல் முடிஞ்சு இல்லையா? இனி இப்போ அடுத்த முறை எங்கேயா வச்சு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதில் திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ஏன்னா பர்த்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான் அப்படி அந்த பையன். உடனே கணவன் கேட்பேன், யார் பண்ணதுன்னு கேட்போம். பிரச்சனை ஆரம்பமாகுதா இல்லையா? இதுதான் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு குறிப்பிட்ட டைமில் கட் பண்ணிடுது. பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும். ஆமென். கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். அடுத்தது ஃபோன் வந்தேன்னா இப்படியாக என்ன பர்த்டே குடும்பமாக வாங்கன்னு சொல்ல கூப்பிடுவோம். அப்போ புருஷன் நினைப்பான், அதாவது கொஞ்சம் பக்குவம் அடையாத மனநிலை உள்ளவனாக இருந்தால். அன்றைக்கி அங்கே வச்சு பார்த்து கிராஸ் பண்ணி பேச இப்போ ஃபோன் பண்ணியிருக்கிறான். சிந்திப்பாங்களா இல்லையா? சிந்திப்பாங்களா இல்லையா? நியாயம் தானே? ஓகே. அதில் போனோடனே போயாச்சு. அவங்களுடைய பேச்சுகள், அவங்களுடைய அணுகுமுறைகள் எல்லாம் வாட்ச் பண்ணுறது மாதிரி கண்ணு ஓடிட்டே இருக்கு. பின்ன அடுத்தது இன்னும் ஒரு முறை எங்கேயாவது சந்திக்கிற அளவுலையோ மெசேஜ் தான் வந்துன்னா அடிக்கடிக்கு பஞ்சமே கிடையாது. அடிக்கு வேற எங்கேயும் போகண்டாம், காசு கொடுக்கண்டா, தடி உள்ளே இருக்கு வீட்டில். இந்த நிலை உண்டாகாமல் இருக்கணும்னா
படிக்கிற ஸ்டூடெண்ட் படிக்கிற நாட்கள் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களோ பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான், அதை படிப்போடு வெட்டி விட்டு அதை ஒருபோதும் நீ ஃபேமிலி ஆன பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரக்கூடாது. தொடரும்போது குடும்பத்தில் என்ன உண்டாகும்? சந்தேகத்துக்கு வழிவகுக்கும், பிரச்சனை உண்டாகும், பிரிவினை உண்டாகும். ஏன்னா நிறைய நடக்குது. நாங்கள் எங்கள்கிட்ட நிறைய பிரச்சனை வரணும். அப்போது இது குடும்ப வாழ்க்கையில் சத்துரு எந்த நிலையிலையும் நுழைவதற்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். சொந்தமாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, நெருங்கிறவங்களாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. வயிற்று வளர்ந்தால் ஆமென். 128 சங்கீதத்தின்படி உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியம் பாருங்க, வளர்த்து எனக்கு என்ன செய்? வளர்த்து வாசி பண்ண வசனத்தை, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய், ஆமா எடுத்துக்கொண்டு போ, எடுத்துக்கொண்டு போ. பிரைஸ் தி லார்ட். ஆனா வளர்க்கிற யாருக்கு? எனக்கிட்ட திருப்பி தரதுக்கு வளர்க்கிற. ஹல்லேலூயா. உனக்கு உரிமை இருக்கு. அதை அழகை பார்க்கலாம், எடுத்து முத்தம் கொடுக்கலாம், துடைக்கலாம், சாப்பாடு ஊட்டலாம், எல்லாம் செய்யலாம், உடுத்திக்கலாம், துணி உடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா நீ வளர்க்கிறது யாருக்கு? கொடுத்த எனக்கு என்றாக சொல்லப்படும். ஹல்லேலூயா. அதுபோல நீங்கள் வளர்ப்பது யாருக்கு? உங்களுக்கு கொடுத்த தேவனுக்காக நீங்க வளர்க்கிறீங்க. தேவன் கேட்பார், உனக்கு நான் கொடுத்த குழந்தை எங்கே? உலகத்திற்கா வளர்த்தியா, எனக்கா வளர்த்தியா? தேவன் ஒவ்வொரு பெற்றோரையும் கேட்பார். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் பையன் கீழ்ப்படிகள்ல நல்லது, நீ செய்ய வேண்டிய வேலை நீ செய், கீழ்ப்படினா மீதி உள்ள கட்டல் பார்த்து விடுவார். அது வேற. ஒரு அளவுக்கு மிஞ்சி நீ என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது இல்லையா? சிச்சிக்கலாம், கண் சாடையா விடாது. ஏலியை குறித்து அப்படித்தான் கர்த்தர் குற்றப்படுத்தலாம். அல்லேலூயா. தன் குமாரர்கள் செய்கிற அக்கிரமத்தை அவன் கண்டும் அவர்களை கண்டிக்காமல் போனான். பிள்ளைகள் தவறு செய்தால் பெற்றோர் என்ன செய்யணும்? கண்டிக்கணும். பிள்ளைகள் மேல் பெற்றோருக்கு நல்ல கவனம் வேணும். அல்லேலூயா. நாளைக்கு நீ அப்படி இப்படி என்று குறை சொல்லக்கூடாது. ஊழியக்காரன் சொல்ற புத்திமதி ஒரு அளவோட சொல்ற, இப்படிதான் சொல்ல முடியும். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை பின்னாடி ஊழியக்காரன் நடக்க முடியாது. ஆனா எல்லா இடத்துலையும் தாய் தகப்பனுடைய கண்கள் இருக்கணும். ஆமென். என் மகன் யாருக்கு போன் பண்றான்? என் மகன் யாருக்கு போன் பண்றான்? அவப்ப போன் வருது, எங்க இருந்து வருது? நேரம் எடுத்து பேசுறானே, நேரம் எடுத்து பேசுறானே, யாருக்கிட்ட பேசுறான்? நீ விசாரிக்கிறது உண்டா? எப்படி பேசுறாலும் விட்டுருது. கடைசியில் போய் சாக்கடை கடந்து விழுந்துட்டு கரையேற முடியாம கிடக்குது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? பிள்ளைகள் ஒரு அளவுக்கு மீறி வளர்ந்து விட்டார்கள் என்றால் சிறு குழந்தைகள் மேல் ஒரு கவனம், ஆனா வளர வளர அதிக கவனம். பிள்ளைகள் ஏஜி ஆயிடுச்சுனாலே பெற்றோருடைய கவனிப்பும் அரவணைப்பும் சிக்ஷிப்பும் கண்டிப்பும் அதிகமாக இருக்கும். அது மீறி போறது அது வேற. ஹல்லேலூயா. ஏன் நான் உனக்கு கொடுத்தேனே, வளர்ச்சி எனக்கு கொடு என்று. எங்கே அவனுடைய மகன் மகள்? யாருக்காக வளர்த்தாய்? எனக்காய் வளர்த்தாயா, உலகத்துக்காக வளர்த்தியான்னு கர்த்தர் கேட்பார். பிள்ளைகள் உலகத்துக்கு ஏற்றபடி வேஷம் போடுவ, ஹேர் ஸ்டைல், கவனம். அதாவது பசங்களை வெளியே பார்த்தா பைத்தியக்காரன் சொல்லக்கூடாது, மனுஷன் சொல்லணும். நீ ஒரு மாதிரி தாடியும் பேய் மாதிரி வளர்த்திட்டு தலைமுடிய நாய் கடி சூப்புற மாதிரி தலைமுடியை விட்டுட்டு புர்ன்னு புருத்தல தலைமாட்டு போறேன்னா கண்ட பண்ணி எல்லாம் உனக்கு ஒன்ன உரசம். எதற்காக உனக்கு? அதில் என்ன அழகு இருக்கிறது? டீசெண்டா வெட்டி டீசெண்டா உடுத்தி வாழு பார்ப்போம். பலர் வந்து தூர நிற்கிறவங்க கூட வந்து கை கொடுப்பாங்க. மற்றவங்களுடைய மட்டும் சாணி எடுத்து தெரிஞ்சு போடுவாங்க. கவனமாயிருக்கும். அல்லேலூயா. டீசெண்டா இருக்கணும் பிள்ளைகள், நல்ல கட்டுப்பாடா, நல்ல ஒழுங்கா இருக்கணும். தேவையில்லாம முடிய வளர்க்கக்கூடாது. முடி ஆண்கள் தேவையில்லாமல் தலைமுடியில் ஸ்டைல்கள் உண்டு பண்ணக்கூடாது. உனக்கென்று ஒரு அளவு இருக்கிறது. இல்லை என்றால்
நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கை கேவலமா மாறும். எச்சரிக்கிறேன் பேசலாம். ஹல்லேலூயா, ஆமென். பேசலாம். நம்ம பிள்ளைகளை பொம்பளை வீட்டு சொல்லுவோம் இல்லை, நம்ம எல்லாம் மேக்சிமம் என்னுடைய பார்வைக்கு நல்லா இருக்கிறதாக தெரிகிறது, அதனால தான் கண்டிக்கல. ஹல்லேலூயா. ஆனாலும் எச்சரிக்கையா கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு வசனத்தை வாசிப்போமாக. பிரைஸ் தி லார்ட். கையை வைத்து அல்லேலூயா சத்தமாக சொல்லுவோம். பாருங்கள், எனக்கு வளர்த்து என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இங்கு ஒரு வசனத்தை கூட எடுப்போமாக. 1 நாளாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிப்போமாக. தாவீது சாலமோனாகிய தன்னுடைய குமாரனுக்கு அவன் சொல்லுகிற ஒரு ஆலோசனை அங்கு பாருங்கள், வாசிப்போம். பாருங்க, என் குமாரனாகிய தன் மகனுக்கு அவன் ஆலோசனை கொடுக்கிறான். அல்லேலூயா. என் குமாரனாகிய சாலமோனே, எப்படி பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக ஒரு தன்னுடைய மகனுக்கு அவன் அறிவுரை சொல்றான். அல்லேலூயா. உன் பிதாவின் தேவனை அறிந்து, அறிந்து என்றால் கேள்விப்படுவதல்ல. அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வதுதான் அறிவது. ஆமென். அவருடைய கற்பனைகளை அவன் கை கொண்டு வாழ்ந்தான் என்றால் அவர் எவ்வளவு பரிசுத்தமான தேவன் என்பதை அவன் அறிந்து கொள்வான். ஆமென். தேவனை அறியணும். ஆமென். நான் ஆண்டவர் அறிஞர் இயேசுதான் கும்பிடுறேன், அப்படி அல்ல, அந்த அறிவு அல்ல. அவருடைய குணாதிசயங்களை அனுபவிக்கணும். அவருடைய பரிசுத்த தன்மையை அனுபவிக்கணும். ஆமென். அவர் உண்டாகிற ஆவிக்குரிய நன்மைகளை அனுபவிக்கணும். ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு ரட்சிப்பதை அனுபவிக்கணும். இவையெல்லாம் தான் அறிவது. அறிந்து எப்படி உத்தம முழு இருதயத்தோட சொல்லல. அல்லேலூயா. என்ன இருதயம்? உத்தம. எந்த நிலையிலையும் வேறு எதற்கும் இடம் விடாதபடி, ஆமென், ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் இல்லாதபடி, ஒரு இருமனம் இல்லாதபடி, ஆமென், உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. ஆமென். கர்த்தரை சேவிக்கிற என்ன வேணுமா? உற்சாகம். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு உற்சாகம் இல்லைன்னா வருவோமா சர்ச்சுக்கு? அங்கே போனாக்க 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் போட்டு படிப்பார். ஸ்தோத்திரம். எப்பா நாம் பேசாமல் யாரையா பேசுறது சொல்லு பார்ப்போம். ஒன்று சொல்லுங்க, யாரா ஒன்று சொல்லுங்க. நாம் பேசுகிறத வேற யாரா பேசுகிறத நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? பார்த்தீங்களா? அப்போ நாம் வேணுமா வேண்டாம்? அதான் நாம் பேசாமல் யாரையா பேசுறது? வேற யார்? நான் இப்படி இருப்பேன், உனக்கு என்னான்னு கேட்டுருவாங்க. என்னோட கேட்டால் விடுவோனா? காட்டமாக தான் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நான் உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனானது. அல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பன் வேற, உபாச்சியான் வேற. ஆமென். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் போதிக்கிறவர்கள் உண்டாயிருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. எத்தனை பேர் புரியுது? அப்பனை விட்டு போக முடியுமா? வேற எதனாவே அப்பாவை கூப்பிட முடியுமா? அவனும் வேறு. தகப்பன்மார் அநேகர் இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தின் நானுங்களை பெற்றேன். அப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுதா? மாமிச ரிலேஷன்ஷிப் அல்ல, ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப். ஆமென். தேவன் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆச்சரியமான தேவன். ஆமென். அவர் ராஜாதி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களை தேவ சபைக்குள்ள வைத்து உங்களை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பனை கொடுத்ததல்ல, அவன் மேய்ப்பனாகவும் ஒரு தகப்பனாகவும் இருந்து நடத்துவான். அதுதான் சில காரியம் கண்டிஷனா சொல்றது, கொஞ்சம் திட்டுறது, தலைமுடியை வெட்டுறது, கரெக்டாக வெட்டுறாங்க, தோத்துறோம், துணி அப்படி கொடுக்காது, இதெல்லாம் அப்பந்தான் சொல்லுவான். அல்லேலூயா. சித்தப்பன் சொல்லுவானா?
சித்தப்ப சொல்ல மாட்டான். அதான் விஷயம். அப்போ தான் சொல்லுவோம் ஸ்தோத்திரம். அதான் விஷயம், அந்த உரிமை. ஆமாம், ஏன்னா கர்த்தர் அந்த ஊழியத்தை கர்த்தர் நம்ம மூலம் உருவாக்குறதுனால அந்த உத்தரவாதத்தை கர்த்தருக்கு உள்ள வச்சுட்டார். சரி, ஆமென். உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. அடுத்தது நல்ல கவனிங்க. நீங்க பிள்ளைகளை வளர்க்கும்போது என்ன சிந்தையோடு வளர்க்குறீங்க என்பதை கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். எல்லா இருதயத்தையும் ஆராய்ந்து நினைவுகளும் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். அடுத்தது, நீ அவரை தேடினால் தென்படுவார். சொல்லுவீங்களா? அடுத்த பாயிண்ட். அடுத்தது, நீ அவரை விட்டு விட்டால் தற்காலிக விட மாட்டார். என்னென்ன நல்ல சொல்லு, புரியுதா இல்லையா? அந்த பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, நீ தேவனை உற்சாக மனதோடு தேடு. நீ அவரை தேடின உனக்கு அவர் தென்படுவார். நீ அவரை விட்டேன்னு வச்சுக்க, ஆமென், அவர் என்னென்னைக்கு உன்னை விட்டு விடுவார், தள்ளி விடுவார். பாருங்க, தாவீது இந்த ஆலோசனையை தன் குமாரனை சாலமோனு சொன்னான். சொன்னது மாதிரி கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? விட்டு விட்டார். கடைசியில் அதாக விஷயம், தேவன் சொன்னால் யாரும் மாற்ற முடியாது. அவர் சத்தியம் உள்ள தேவன், அவன் நீதி உள்ள தேவன், அவன் பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஆமென், உங்க குடும்பம் மகிழ்ச்சிகரமாய் ஆமென் இருக்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில தலைவராய் இயேசு இருக்க வேண்டும். அவர் ஒருவரே உங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப வல்லமை உள்ள தேவன். பிறர் ஆச்சரியப்படுகிற நிலையில உங்களை அவர் மாற்ற அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அத சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவன். உன் கைகளின் பிரயாசத்தை இந்த நிலையில் கர்த்தருக்கு பயந்து நீ வாழ்வேன்னா ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னை பாக்கியவான்னு சொல்றார். வாசிப்போம், அந்த பாயிண்ட் வாசித்து முடிப்போம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து. ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு குடும்பம் என்றாலே உபதேச சட்டத்துக்கு உட்பட்டு வாழ வேண்டும். ஆமென். அதான் ஒரு நேரம் பல காரியம் சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அதே மாதிரி வேதம் சொல்லுகிறது, சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். அதுபோல ஹல்லேலூயா, மனைவிக்கு கணவன் தலையா இருக்கிறார். அதில் சொல்லப்படும், உன் பிள்ளைகள் எப்படியா? உன் மனைவி வீட்டோர்களில் கனிதரும் திராட்சை கொடி போல். ஆமென். கொடியின் தன்மை என்ன? படர்வது. மரத்தின் தன்மை என்ன? நேரே போகும். அதுக்கு அர்த்தம், கொடி என்பது மேட்டிலையும் போகும், டவுன்லேயும் போகும். ஹல்லேலூயா. வளைஞ்சு வளைஞ்சு போகும். எதையும் தொலைச்சிட்டு போகாது. அப்போ சூழ்நிலைகளை புரிந்து செயல்படுகிறவள் மனைவி. சூழ்நிலை கடினமாய் இருக்கிறது என்றால் ஹல்லேலூயா, அதை புரிந்து நடக்கிறவள். ஆமென். ஏதோ சொல்லுகிறது ஹல்லேலூயா, ஆண்டவர் நீதியின் சூரியன். ஆமென். குடும்பத்தில் பேசலாம் ஹல்லேலூயா, கணவனை கர்த்தர் சூரியன் ஸ்தானத்தில் வைக்கிறார், மனைவியை சந்திரன் ஸ்தானத்தில் வைக்கிறார், பிள்ளைகளை நட்சத்திர ஸ்தானத்தில் வைக்கிறார். ஆமென். சூரியன் வல்லமையாய் பிரகாசிக்கிற ஒன்று, கடினமாய் உழைக்கிற மனிதன், பாடுபடுகிறவர், பிள்ளைகளுக்காய் மனைவிக்காய் என்ன செய்ய கரிசனை பண்ணுங்க பாடு. ஹல்லேலூயா. பிரகாசிக்கிறவன். ஆமென். சூரியன் பலவானாயிருக்கு, அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஆமென். மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தகப்பன் யாரு? தலை. ஒரு சூரியனை போன்ற மனிதன். ஆனா சந்திரன் ஆமென் தானாக பிரகாசிக்கும் பவர் அதுக்கு இல்லை. சூரியனுடைய ஒளியை எடுத்துதான் ராத்திரி பிரகாசிக்கும். சூரியன் பிரகாசிக்கும் போது சந்திரன் தான் இருக்கிற இடத்தை கூட தேடன கூட தெரியாது.
மங்கி போயிருக்கு. ஆனால் அதற்கு பிரகாசிக்க ஒரு டைம் இருக்கு. எப்போ? இரவு நேரத்தில். வாழ்க்கை படகு பல இரவுகள் கடந்து வரும். குடும்ப வாழ்க்கை பல இரவுகளாய் கஷ்டங்கள், இல்லாய்மைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் கடந்து வரும். அந்த இரவு போன்ற சூழ்நிலை மத்தியில் ஹல்லேலூயா புருஷன் மேல் முகம் கோணாதவள், ஆமென், பிரகாசமான முகத்தை வெளிப்படுத்துவது மனைவியா. இரவு நேரமாகிறது, சூழ்நிலையில எதிர்மாறா இருக்கிறது, வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போக முடியவில்லை என்று சோர்ந்து போகிறவன் மனைவி அல்ல. அந்த இரவு நேரத்தில் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா நீதிய சூரியனாய் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்கிறவன் மனைவி. உன் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் கணவனை கனமாக எண்ணும். உன் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் சூழ்நிலை எதிர்மாறாய் போகும்போது, இருண்டது போன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, ஆமென், மனைவி ஒருபோதும் கணவனிடத்தில் என்ன ஆகாத, சீராத. ஒரு நம்பிக்கை இருக்கணும். இப்பொழுது இரவாய் இருக்கிறது, கட்டாயம் பகல் வரும். ஆமென். சூரியன் பிரகாசிக்கிற ஒரு பகல் வரும். எப்பொழுது எனக்கு கஷ்டம் அல்ல, எப்பொழுது பாடல்ல, எப்பொழுது குறைவல்ல, எனக்கு நிறைவுபடுத்துகிற நீதியின் சூரியன் ஒரு அதிகாரை எங்களுக்கு கட்டளையிடுவார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு மனைவியாக சகோதரிக்கு கட்டாயம் தேவை. புரிந்ததா இல்லையா? அல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் எதற்கு ஓமிக்கிறார்? நட்சத்திரம். என்னது? நல்லா புரிந்து கொள்ளுங்க. சூரியனை பார்க்கலும் எவ்வளவோ கோடி மைல்களுக்கு அப்பால் இருப்பதா நட்சத்திரங்கள். பால் வீதி என்றெல்லாம் சொல்லப்படுகிற நிறைய நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமென். எண்ணிக்கை கடங்காத நட்சத்திரங்கள் இருக்கிறது, மில்லியன் மில்லியன் கணக்கு. ஹல்லேலூயா. ஆனால் சூரியனை பார்க்கலும் பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் இருக்கிறது. சூரியனை பார்க்கணும் பல மடங்கு பெரிய நட்சத்திரம். நம்ம நினைப்போம் என்ன பல மடங்கு பெரிய நட்சத்திரம் இருந்தால் கண்ணில் ஒரு சின்ன புள்ளி பொட்டு மாதிரிலாம் தெரியுதுன்னு. அவ்வளவு தூரம் எங்கே இருக்குது? தூரத்தில் இருக்கு. ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். சூரியனை பார்க்கலும் பல மடங்கு பெரிய நட்சத்திரமாகி இருந்தால், ஆமென், சூரியன் பிரகாசிக்கும் போது ஒரு நட்சத்திரத்தை பார்க்க முடியும். கைகளை தட்டி. இது எதை குறிக்கிறது? நீ எவ்வளவு பெரிய ஆளா போனாலும், எவ்வளவு சம்பாதிக்கிறாளா இருந்தாலும், எவ்வளவு அதிகாரத்துக்குரியவளா இருந்தாலும் சரி, உன் தகப்பன், ஆமென், ஹல்லேலூயா, உன் தகப்பன் தான். அவனை மிஞ்சி நீ என்ன செய்யாத, போகாத. புரியுதா இல்லையா? நட்சத்திரங்கள் பெரிதா இருந்தாலும் பிரகாசிக்கிற தூரத்தில் தான். ஆனால் அது தன்னை வெளிப்படுத்துவது எப்போ? சந்திரனோடு கூட சேர்ந்து தான் வெளிப்படுத்தும். உன் பந்தியை சுற்றிலும். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லையா? ஹல்லேலூயா. உன் பந்தியை சுற்றி. பகல்ல ஒரு நட்சத்திரம் பார்க்க முடியாது. ஏப்பா நான் கலெக்டராக, நீ என்னடா போடா சொல்லாது. பகல்ல அப்பன் கூலி வேலைக்காரனா இருந்தாலும் அப்பா அப்பந்தான், அவன் சூரியன் தான். எவ்வளவு பெரிய நட்சத்திரமா இருந்தாலும் சூரியனை மிஞ்சி ஒன்னால் வெளியே வரவும் கூடாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கும். அப்பனை மிஞ்சி, அப்பனை அம்மையை மிஞ்சி போகாது. விலகினமான உன் அம்மாவோடு ஒத்து நில்லு. அம்மா நீங்களும் பிரகாசிக்கிறீங்க இல்லையா? உங்கள் கூட எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பிரகாசம் நாங்களும் கொடுக்குறோம். ஆனால் அப்பா சூரியனை போல் அதிகாலையில் வருவார், சம்பாதித்து வருவார், கஷ்டத்தில் விடுதலை பெற்று வருவார். ஆமென். என் குடும்பத்தில் ஒரு மனமுள்ள ஒரு மனநிலையோடு குடும்பம் வாழ்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். பந்தி சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒளிவு மர கர்த்தர் பயப்படுகிற மனுஷன். அப்போ நீ கர்த்தர் பயப்படுகிறவனா இருந்தால் உன்னை தேவன் இப்படி தான் நடத்துவார். அப்போ சூரியனுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, ஒரு நேரம் இருக்கு. சந்திரனுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, ஒரு நேரம் இருக்கு.
நட்சத்திரங்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறாரோ இலக்கங்களிட்ட பேர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். அவைகளுக்கு ஒரு நேரம் இருக்கு. தன்னை அவர்களை ஆங்காங்கே தேவன் எப்படி வைத்தாரோ அந்தந்த நிலையிலிருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். கிறிஸ்துவ சாட்சியா இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய நேச மணவாளன் ஒரு நாள் வரும். மத்தியாக வெளிப்படும் போது ஹல்லேலூயா, நீயும் உன் மனைவியும் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசு வரும்போது கையை வைத்து அல்லேலூயா சொல்லு. அந்த குடும்பத்தில் ஒருத்த கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். மறுரூபமாக்கப்பட்டு மகிமையில் பிரவேசிக்கிற ஒரு குடும்பமாய் மாறுங்கள். அதற்கு அவர்களுடைய வேலை செய்யும். தகப்பன் முழங்கால் படியிடுகிறத மனைவி, கணவன் முழங்கால் படி ஜெபிக்கிற மனைவி பார்க்கணும், அறியணும். என்னோட கணவன் ஜெபிக்கிற மனுஷனோட அறிய வேண்டும். மனைவியும் ஜெபிக்கிறத கணவனும் பார்க்கணும். என்னோட மனைவி அவ ஜெபிக்கிற வேண்டும். நீங்க ரெண்டு பேரும் ஜெபிக்கிற உங்க பிள்ளைகள் பார்க்கணும். எங்க அப்பா அம்மாவும் நல்லா ஜெபிக்கிறவங்க. அப்பதான் உன் பிள்ளைங்களை என்ன செய்வாங்க? முட்டி போடுவாங்க. நீ ஊதாரியா சுத்துனா உன் பிள்ளை உனக்கு அப்பன் ஊதாரியா மாறுவான். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. ஆராதனை முறையும் தகப்பனும் தாயும் பிள்ளைகளுமே ஆலயத்துக்குவா. பிள்ளைகளை மட்டும் அனுப்பிட்டு இருந்தேன்னா பிள்ளை ஒரு நாள் ஒன்ன திரும்பி பார்ப்பான். என் அப்பனே ஒழுங்கா சர்ச்சைக்கு போறதில்லை, என் அம்மையே ஒழுங்கா சர்ச்சைக்கு போறதில்லை, நான் எதுக்கு போகணும் நினைக்குமா இல்லையா? ஆராதிக்கிற விஷயத்தை நீ முன்ன நிற்கணும். தாய் தகப்பனும் பிள்ளைகள் அப்பதான் உங்களை பின்பற்றி வருவாங்க. நீங்கள் ஆராதிக்கிற விஷயத்தில் நீங்கள் ஒரு மாதிரி மாறிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஏன்னா அப்போ நாம சரியாக ஆராதிக்கிறவங்க இல்லை, சபைக்கு போகிறவங்க இல்லை, ஜெபிக்கிறவங்க இல்லை. சரி நம்மளும் இன்னைக்கு எதுக்கு சர்ச்சைக்கு போகிறோம் என்று நினைப்பாங்களா இல்லையா? கட்டாயம் நினைப்பாங்க. அப்படிப்பட்டதான ஒரு தீமையை உன் பிள்ளைகளுக்கு விதைத்திராத. பிள்ளைகளுக்கு ஒரு தீமையை விதைச்சிடாத. நீ விதைக்கிற சின்ன காரியமா இருக்கும், நாளைக்கு அது குடும்பத்தை அழிக்கிற ஒரு பெரிய முள்படப்பாய் மாறிவிடும். எத்தனையோ குடும்பங்கள் வேதனைக்குள்ள கிடக்கு. தன் தாய் விசுவாசியா இருந்தும் தகப்பனும் தாயும் காட்டின வழி வேதத்தின் அடிப்படையில் இல்லாததனால் அந்த குடும்பங்கள் தத்தளிப்புக்குள்ள இருக்கிறது. எத்தனையோ பார்க்க சிலருக்கெல்லாம் நாங்கள் புத்தி, நம்ம சர்ச்சை வேறு சர்ச்சைகளை புத்தி சொல்லி பார்ப்போம், கேட்க மாட்டோம். சிலவங்க கேட்பாங்க. எங்களுக்கு அவ்வளோதாங்க முடியும். அல்லேலூயா. ஒழுங்கற்றிருந்தால் புத்தி சொல்லுவோம், திட்டுவோம், கடிந்து கொள்ளுவோம். இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. திருந்தும் போது உனக்கு நல்லது, எனக்கு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரர் பேசிட்டாரு, திட்டாரு, சில எண்ணங்கள் நமக்குள்ள உண்டாகிற வாய்ப்பு இருக்கிறது. என் நலனுக்கல்ல, உன் நலனுக்காக. என் நலனுக்காக, இம்மைக்குரிய என் நலனுக்காக என்றால் நான் உங்களை திட்ட மாட்டேன், கடித்து கொள்ள மாட்டேன், உங்கள் வழியிலேயே விட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் கல்லாப்பட்டி நிரம்பும். நான் கல்லாப்பட்டியில் குறி வைக்கல. அல்லேலூயா. பரலோக பொக்கிஷத்தில் உங்களை குறி வைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எப்படியே வாழ எப்படியே செய்யணும் விட அல்ல சபை. ஆமென். நேசமான வாழ மத்தி ஆகாயத்தை வெளிப்பட போகும். வருகிற நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம். என்கிட்ட ஆண்டவர் கேட்பார், மகனை என்ன இப்படி எல்லாம் இருந்தாங்களே அவங்களை நீ போதித்தியோ? உனக்கு வேதத்தின்படி இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தேனே, அதை பயன்படுத்தினாயோ என்று கேட்பார். அந்த அவருக்கு முன்பதை வெட்கப்பட்டு நல்லாமல் இருக்கிறான். நான் என் வேலையை தான் செய்யணும். வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை வசனத்தை கீழ்ப்படி. தலை கணவன், மனைவி உடல், பிள்ளைகள் அவயம். எத்தனை பாயிண்ட்ல வந்துட்டு இருப்பார். சூரிய சந்திர நட்சத்திரம். ஆமாம். தலை உடல் அவயம். தேவன் அப்படிதான் வைக்கிறார். ஆமென். அவயவம் வெளி போல உன் பந்தியை சுற்றி உடலாகிய உன்னை சார்ந்துதான் பிள்ளைகள் இருக்கும். அப்போ உடலிலிருந்து வருகிற நன்மை என்ன? தெய்வீக நன்மைகள்.
அந்த பிள்ளை அனுபவிக்கணும் ஐயா. பிளட்ல என்ன ஊறுதோ அதுதான் அவயவத்துக்கு உடைய உள்ளான இருதயத்துக்குள்ள நீ கடைபிடித்து வாழ்கிறது எதுவோ அந்த நிலையை தான் உன் பிள்ளைகளை பின்பற்றுவார். அந்த நிலையில் நீங்கள் கடந்து போக ஆயத்தப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சமூகம் ஒரு முறை கூட ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபிப்போம். தேவன் இன்று உங்களுக்கு கர்த்தர் சொன்னவா குடும்பமாக இருக்கிறவர்களுக்கு, குழந்தைகளை வளர்க்கிறவர்களுக்கு, தகப்பன் தாய்க்கு எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதை வேத வசனத்தின் மூலமாய் உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பகிர்ந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் உங்களை நிறுத்தி, ஆமென், நீங்கள் எந்த நிலையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளோடு புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்து சபைக்கு தலை, சபை சரீரம் என்று சொல்லப்பட்டு நீங்கள் எல்லாரும் அவயவங்கள் என்று சொல்லப்பட்டு, அப்போ அதே போல ஒரு குடும்பத்தில் தகப்பன் கணவன் கர்த்தர் தலையை வைத்திருக்கிறார், மனைவி சரீரம், பிள்ளைகள் அவயவமாய் ஓமிக்கப்படுகிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரம். சூரியனை கணவனுக்கு ஞாபகார்த்தமாய் ஓமானமாய் வைக்க, சந்திரன் இரவில் பிரகாசிக்கிற ஒன்றாக ஒரு மனைவிக்கு சமமாக உட்படுகின்றன. நட்சத்திரங்கள் இரவில் பிரகாசிக்கிற குழந்தைகளுக்கு சமமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் எப்படி இருக்கிறோம்? தலைக்கு கீழ் உடல், தலையை கனப்படுத்துகிறோமா? தகப்பனை மதிக்கிறோமா? தகப்பனுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இல்லை நம்முடைய விருப்பம் போல வாழ்கிறோம், வளர்க்கிறோம்? பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள்? பெற்றோராக நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறீர்களா? ஜெப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆராதனை வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதைதான் உங்கள் பிள்ளைகளும் செய்வார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அர்ப்பணம் எடுக்கத்தோடு வேதம் சொல்லுகிறது. தெய்வ பக்திக்குரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு முன்பதாக விதைக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய நல்ல இருதயத்தில் கடைகளை அல்ல, பலம் கொடுக்கிற பயிர்களாய் மாறும். அந்த நிலையில் பெற்றோர் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனையோ பெற்றோர் நிமித்தம் பிள்ளைகள் தாறுமாறாய் போயிருக்கிறார். அதை நாம் எவ்வளவோ இடங்களில் நாம் பார்த்திருக்கிறேன், நம்முடைய சபையை பார்த்திருக்கிறேன். பெற்றோருடைய ஒழுங்கினங்கள் வேதத்துக்கு உட்பட்டு அடங்கி வாழாத காரணத்தில் பிள்ளைகள் தாறுமாறாக போயிருக்கிறார். எவ்வளோ வேதனை வேதனை பிரகாரமாக ஜெபிப்பார், பிரயோஜனமே. நாம் நல்ல வழியை காட்டுவோம். தெய்வ பக்திக்கு நேர பிள்ளைகளை வளர்க்க நாம் வாழுவோம். கர்த்தருடைய வருகை நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறபடியால் அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம், நம்முடைய குடும்பத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். தேவ உதவி செய்வராய் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தீர்கள். அதுபோல குழந்தை பிரதிஷ்டை மற்ற எல்லா பகுதிகளையும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே, விசேஷமாக தேவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, குடும்பமாய் குடும்பஸ்தராய் எங்களுக்கு தேவன் தந்த வார்த்தைகள். ஆமென். 30, 60, 100 மேல் பலம் கொடுக்கத்தக்கதில்லை. தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இடத்தில் ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும், தேவனுடைய ஆளுகை வெளிப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒவ்வொரு தேவனுடைய ஆசீர்வதி எல்லா தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை பெரிய காத்து செய். சகல துதிகரமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.